பறந்துக்கிட்டு இருக்க ஃப்ளைட்டில் பரவக்கூடிய நோய். அதில் நம்மளோட ஹீரோவும் ஹீரோவோட பொண்ணும் மாட்டிக்கிட்டாங்க. அதுலேருந்து தப்பிச்சாங்களா இல்லையா, அதை பற்றின கதையை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வெல்கம் டு அவர் சேனல் வாய்ஸ் ஆஃப் எம்கே. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்புறம் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஓப்பன் பண்ணால் நம்ம படத்தோட 3 பைலட்டை காட்டுறாங்க. அதில் ஒரு பைலட் என்ன பண்ணுறாருன்னா, யாரோ தெரிஞ்சவங்க என்ன பார்க்குற மாதிரி நின்று பார்த்துட்ருக்காரு. மற்ற 2 பைலட்டு சொல்கிறாங்க, வா டைம் ஆச்சு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி அவனை கூட்டிகிட்டு போயிடுறானுங்க. போட்டில் என்னென்ன நடக்குமோ அது எல்லாமே நடந்துகிட்ருக்கு. போர்டிங் போடுறவங்க போர்டிங் போட்டுட்ருக்காங்க, லக்கேஜ் எல்லாம் இது பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ தான் நம்மளோட வில்லனை காட்டுறானுங்க. அவன் வந்து டிக்கெட் எடுக்கிற நின்று பேசிகிட்டு இருக்கான். அந்த மாதிரி எந்த ஃப்ளைட்டில் அதிகமான பேர் போகிறாங்க, ஹவாய் போகிற ஃப்ளைட்டில் எத்தனை பேர் போகிறாங்க அப்படின்னு கேட்டுட்ருக்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்லக்கூடாது சார், உங்களுக்கு எங்கே ஃப்ளைட் புக் பண்ணணுமோ சொல்லுங்கள், புக் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்காங்க. அப்படியே வந்து நம்ம படத்தோட ஹீரோவை காட்டுறானுங்க. ஹீரோவும் ஹீரோவோட பொண்ணும். அவள் பொண்ணு சொல்கிறா, அப்போ நான் ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படிங்கும்போது அவர் சொல்கிறாரு, நானும் கூட வரட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணு, இல்லை நான் மட்டும் தனியாக போயிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. போய் பார்த்தா லேடிஸ் ரெஸ்ட் ரூம் வந்து ஃபுல்லாக இருக்குது. சரி அப்படின்ட்டு வெளியே வந்து பார்க்குறா, ஜென்ட்ஸ் ரெஸ்ட் ரூம் இருக்குது, சரி அங்கே போகலாம் அப்படின்ட்டு அங்கே போயிடுறான். அப்புறம் படத்தோட இன்னொரு கேரக்டர் காட்டுறானுங்க. இவர் வந்து டிடெக்டிவ். இவரோட ஒய்ஃபும் வந்து வெக்கேஷனுக்கு வந்து ஹவாய்க்கு தான் போயிருக்காங்க. அதனால் ஒரு ஒய்ஃப்கிட்ட வந்து பேசிட்டு வராது, எதுக்கு என்னையை மட்டும் நீ விட்டுட்டு போயிட்ட அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே வர்றாரு. வந்துட்டு ஆஃபீஸ்க்கு போகிறாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பாத்ரூம் போனதை காட்டுறானுங்க. பார்த்தா அங்கே தான் அந்த வில்லன் வந்து நின்று என்ன பண்ணுறான்னா, அவனோட ஆம்பீட்டில் வந்து ஒரு கிழிச்சு அதுக்குள்ளே வந்து வைரஸை வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கான். ஸ்டிச் பண்ணிட்டு வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருப்பான். க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கையில் என்ன பண்ணிடுவான்னா, அந்த பொண்ணு பார்த்துருப்பா. அந்த பொண்ணு பார்க்குறது வந்து இவன் பார்த்துருவான். பார்த்துட்டு யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக டோர் கிட்டே போவான். அந்த பொண்ணோட அப்பா வந்துடுவார். என்னம்மா இங்கே என்ன பண்ணுற அப்படிங்கும்போது, அங்கே ஃபுல்லாக இருந்துச்சு அதனால நான் இங்கே வந்தேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து கூட்டிகிட்டு போயிடுவார். இது வந்து வில்லன் வந்து ஒரு மாதிரியாக பார்த்துட்டே இருப்பான். அதுக்கப்புறம் நம்மளோட டிடெக்டிவ் காட்டுறானுங்க. டிடெக்டிவ் வந்து ஆஃபீஸ்க்கு வராரு. எல்லாருமே வந்து என்னமோ பேசிகிட்டு இருக்கானுங்க. போயிட்டு இவர் கேட்குறாரு, என்னாச்சு அப்படிங்கும்போது, இந்த மாதிரி நேற்று வந்து ஒரு பசங்க வந்து வீடியோ வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டானுங்க. ஒருத்தன் வந்து ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு நேற்று ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கான். அது வந்து ஒரு பசங்க ஃபோன் பண்ணி, இது மாதிரி இவர் வந்து இங்கே ஃப்ளாட்டில் தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. இது உண்மையாக என்னன்னு தெரியல, சும்மா வீடியோக்காக பண்ணிகிட்ருக்கானுங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கானுங்க. அப்போது டிடெக்டிவ் சொல்கிறாரு, எதுக்கும் நம்ம விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கலான்ட்டு கிளம்புறேன். ஏர்போர்ட்டை கட்டுறானுங்க. ஏர்போர்ட்லேருந்து இந்த ஏர் ஹோஸ்டர்ஸ் யார் யார் வந்து போகிறாங்களோ எல்லாரையுமே வந்து காமிச்சிட்ருக்கானுங்க. அவனோட ஹீரோவோட பொண்ணுக்கு வந்து ஏதோ மூச்சு விடுறதுல வந்து பிரச்சனை இருக்கும் போல். அதனால ஹீரோ சொல்லிகிட்ருக்காரு, இந்த மாதிரி ஹவாய்க்கு போனால் இங்கே நல்ல காற்று வரும், உனக்கு டக்குன்னு சரியாயிடும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கையில வில்லன் வரான். வில்லன் வந்து பார்க்குறான், எங்கே போகிறீங்க, நீங்களும் ஹவாய்க்கு தான் போகிறீங்களா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கையில் ஹீரோக்கு வந்து கோந்துடும். யாரா நீ வந்து இதை பார்த்துட்ருக்க போடா அப்படின்ட்டு அடிச்சிடும். 2 பேருக்கும் அவனுக்குள்ளே வந்து சண்டை மாதிரி வந்துடும். போயிடுவானுங்க 2 பேரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி டிடெக்டிவ் என்ன பண்ணுறாரு, போயிட்டு அந்த சின்ன பசங்கள்ட்ட கேட்குறாரு, இந்த மாதிரி அவனோட வீடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இந்த வீடு தான் அப்படின்னு சொன்னோன்னே 2 பேர் பேசிகிட்டே போகிறானுங்க. இவ்வளோ காஸ்ட்லி அப்பார்ட்மெண்ட்லாம் வாங்கி இருக்கிறானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே போகிறானுங்க. போயிட்டு கதவை தட்டுறானுங்க, யாருமே திறக்கல. பார்த்தா கதவு வந்து தானாக திறக்குது. திறந்துட்டு உள்ளே போயிட்டு செக் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. அப்புறம் இப்போ ஃப்ளைட்டை காட்டுறானுங்க. இப்போ ஃப்ளைட்டில் வந்து என்னென்னா ஒருத்தராக போர்டிங் போட்டு செக்கிங் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. செக்கிங் பண்ணிகிட்டு இருக்கையில் வில்லன்ட்டு வந்து ஏதோ வந்து மருந்து மாதிரி இருக்குது. அப்போ செக்கிங் ஆஃபீஸர் கேட்குற, என்னது இது அப்படின்னு கேட்கும்போது இவன் சொல்கிறான், இது எனக்கு வந்து ஆஸ்துமா பிரச்சனை இருக்குது, இது என்னோடய இன்ஹேலர் அப்படின்னு சொல்லி எடுத்து காட்டுறான். காட்டிட்டு எல்லாருமே உள்ளே போயிடுறானுங்க. இங்கே டிடெக்டிவை காமிச்சா அவர் வந்து அவரோட வீட்டில் வந்து எல்லாத்தையும் வந்து பார்த்துட்ருக்காரு. பார்த்தா நிறைய ஃபைல்ஸு இதுன்னு நிறையா இருக்குது. என்னடா அது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கார் அவர். இங்கே உள்ளே போயிட்டு எல்லாருமே அவங்கவுங்க சீட்டில் உட்காந்துடுறாங்க. இப்போ ஹீரோ வந்து பார்க்குறாரு, என்ன இவனும் இந்த ஃப்ளைட்டில் தான் வரானா அப்படின்ட்டு. ஹீரோ நின்று பார்த்துட்டே இருக்காரு. எல்லாருமே வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் ஃப்ளைட்டையும் வந்து க்ளோஸ் பண்ணிடுறானுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு பைலட்ஸ் 2 பேரும் வந்து வெதர் சரியில்லை, அதனால் எக்ஸ்ட்ரா ஃபியூயல்ஸ் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஃபியூயல்லாம் ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் வந்து டேக் ஆஃப் ஆகுது வந்து ரெடியாக இருக்கானுங்க. பேசஞ்சர்ஸ் எல்லாருமே வந்து அவங்கவுங்க இடத்துல வந்து உட்காந்துருக்காங்க. எல்லாருமே செட்டில் ஆயாச்சு. அப்படியே கட் பண்ணி நம்மளோட டிடெக்டிவை காமிச்சா அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த வீட்டில் வந்து தேடிக்கிட்டே இருக்கார், ஏதாச்சும் இருக்கா, அதுவாக இருக்கா, ஒரு மாதிரி ஸ்மெல்லு வேறு வருது, என்னடா அப்படின்ட்டு பார்த்துட்டே இருக்கையில் பார்த்தா ஒரு டெட் பாடி. அது வந்து என்ன பண்ணியிருக்கான்னா, கவரில் கட்டி அழுகுன நிலமையில இருக்குது. இவன் பார்த்து ஷாக் ஆகிட்டு போலீஸ்க்கு வந்து கால் பண்ணி சொல்லிடுறான். கரெக்டாக அதே நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, ஃப்ளைட் இங்கே வந்து டேக் ஆஃப் ஆகிடுது. வந்த போலீஸு, ஃபாரன்சிக் ஆளுங்க எல்லோரும் வந்து பார்த்துட்ருக்கானுங்க, என்னென்ன இருக்குது, என்ன ஏதாச்சும் கிடைக்குதா, எவிடன்ஸ் கிடைக்குதா அப்படின்ட்டு.
பார்த்துட்ருக்கானுங்க எதனால இறந்துருப்பான் அப்படின்ட்டு எல்லாமே தேடிட்டுருக்கானுங்க. அப்படியே நம்ம இப்போ ஃப்ளைட்டை காமிச்சா அதில் வந்து எல்லாருமே வந்து என்னென்ன வேணுமோ ஃபுட்டெல்லாம் சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு. அப்பும்போது அந்த ஏரோஸ்டஸ் வந்து நம்ம ஹீரோட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கும்போது, எனக்கு வந்து கொஞ்சம் இது லிக்கர் வேணும் அப்படின்னு சொல்லும்போது, அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் ஏற்கனவே 3 வாட்டி குடிச்சிட்டிங்க, இன்னொரு வாட்டி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை வேணும் எனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, அவங்க பொண்ணு சொல்கிறா, எங்கள் அப்பாவுக்கு ஃப்ளைட்டுனா பயம், அதனால தான் வந்து குடிச்சிட்டே இருக்காரு அப்படின்னு சொன்னி, நீ சும்மா இரு, எனக்கு அதெல்லாம் பயம்லாம் இல்லை அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி இப்போ வந்து நம்ம வில்லனோட வீட்டை காமிச்சா, அங்கே வந்து என்னென்னா நிறைய அந்த டேப் ரெக்கார்டர் இருக்குல்ல, அது வந்து நிறையா இருக்குது. என்னென்னா டைமிங் படி நிறையா ரெக்கார்டர் இருக்குது. இவனுங்க எடுத்து என்னது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்த்தா, எலியை வச்சு நிறையா ஆராய்ச்சி பண்ண மாதிரி இருக்குது. பார்த்துட்டே இருக்கையில் வந்து அப்போ தான் வந்து கண்டுபிடிக்கிறானுங்க, இவன் வந்து எலியை வச்சு ஏதோ ஆராய்ச்சி பண்ணி வைரஸ் வந்து இது பண்ணியிருக்கான், அதோட இன்குபேஷன் டைமை வந்து கம்மி பண்ணி வச்சுருக்கான் அப்படின்னு எல்லாரும் பார்த்துட்ருக்கையில் தான் அந்த இது பண்ணோட ரிசல்ட் வந்து பார்த்தா அவன் வந்து வைரஸ்னால தான் இறந்துருக்கான் அப்படின்னோடனே எல்லாம் பயந்து மாஸ்க்கை போட்டுக்கிறானுங்க. போட்டுட்டு பேசிட்டு இருக்கையில் சொல்கிறானுங்க, எதுக்கு அவன் இன்குபேஷன் டைமை கம்மி பண்ணி வச்சுருக்கான் அப்படிங்கும்போது தான், இன்குபேஷன் டைமை கம்மி பண்ணி வச்சா தான் எல்லாருமே டக்கு டக்குன்னு செத்து போவானுங்க அப்படின்ற மாதிரி இன்குபேஷன் டைமை வந்து கம்மி பண்ணி வச்சுருப்பான். அப்படி பேசிகிட்டே இருக்கையில் இங்கே வந்து நம்மளோட வில்லன் என்ன பண்ணுறான்னா, அவன் கொண்டாந்தாலும் அந்த இன்ஹேலர் அதை என்ன பண்ணுறான்னா ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கான். ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவனோட மூக்கு மூடிட்டு ஃபுல்லாக ரெஸ்ட் ரூம் ஃபுல்லாக அந்த இன்ஹேலரை வச்சு ஸ்ப்ரே பண்ணி விட்டுறான். ஸ்ப்ரே பண்ணி விட்டு வெளியே வந்து பார்த்தா நம்ம ஹீரோயினோட பொண்ணு நின்றுட்டுருக்கா, ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு. அவன் சொல்கிறான், நீ ரொம்ப லக்கியான பொண்ணு, போயிட்டு வா, உள்ளே போயிட்டு வா அப்படின்னு சொன்னோடனே உள்ளே போகல என்ன ஆகும்னா, முன்னாடி பிஸ்னஸ் கிளாஸில் இருக்க ஒருத்தன் வந்து முன்னாடி இருக்க ரெஸ்ட் ரூம் வந்து ஃபுல்லாகிடுச்சு அப்படின்ட்டு டக்குன்னு ஒரு நிமிஷமா அப்படின்ட்டு உள்ளே போயிடுவான். உள்ளே போனோடனே வில்லன் வந்து சொல்கிறான், உண்மையிலே நீ ரொம்ப லக்கியான பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு காதுக்குள்ள வந்து என்னமோ சொல்கிறான். அந்த பொண்ணு வந்து ஒரு மாதிரி பயப்படுற மாதிரி ரியாக்ஷன் காட்டினோடனே மறுபடியும் உங்கள் அப்பா கிட்ட வந்து போயிடுறா. அந்த ரெஸ்ட் ரூம்குள்ளே போனான்ல, அவன் உள்ளுக்குள்ளே போயிட்டு உட்காந்தோடனே அவன் மேலே வந்து ஏதோ விழுற மாதிரி இருக்குது. இவன் வந்து என்னது இது எக்கனாமிக் வந்து இவ்வளோ சீப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து அந்த ஏரோசிஸ்ட் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான், இது என்ன இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படின்னு. அந்த ஏரோசிஸ்ட் போயிட்டு ரெஸ்ட் ரூமில் போய் பார்த்தா ஒரு மாதிரி ஏதோ பவுட்ரு மாதிரி இருக்குது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு போயிடுறாங்க. க்ளீன் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் எல்லா பேசஞ்சர்ஸையும் காட்டுறானுங்க. எல்லோரும் வந்து அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க, இது பண்ணிகிட்ருக்காங்க, மூவி பார்த்துட்ருக்காங்க. அதில் வந்து ஹீரோ பக்கத்தில் உட்காந்துருக்கவன் வந்து என்ன பண்ணுறான்னா காமிச்சிட்ருக்கான்னா, இந்த மாதிரி நேற்று ஒருத்தன் வந்து ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கான். அதை வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எடுத்து அனுப்பிச்சிட்ருக்கானுங்க, நான் பயந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் சும்மா ப்ராங்க் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில் ஹீரோ அந்த வீடியோவை வாங்கி பார்க்குறான், என்னது இது அப்படிங்கும்போது பார்த்தா அந்த வில்லனோட ஃபேஸ் மாதிரியே இருக்குது. இவன் இங்கே பார்க்குறான், வில்லனையும் பார்க்குறான். பார்த்துட்டு நேராக அந்த வீடியோ எடுத்து கொண்டு போயிட்டு ஏரோசிஸ்ட் வந்து சொல்கிறான் அந்த மாதிரி அப்படின்ட்டு. சொல்லோடனே அவங்க சொல்கிறாங்க, அப்படிலாம் இருக்காது சார், இது வந்து கொஞ்சம் இதுவாக இருக்குது, அவர் மாதிரி தெரியல அப்படின்னே, நீங்கள் என்னோட இதுக்கு எதுக்கும் வந்து கேட்டுக்கோங்க அப்படின்னே ஏரோசிஸ்ட் போய் கேட்குறாங்க. கேட்கும்போது அவன் சொல்கிறான், இந்த மாதிரி ஹவாயில் வந்து ஒரு மீட்டிங் இருக்குது, அதை அட்டன் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே ஏரோசிஸ்ட் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, அவர் வந்து இந்த மாதிரி மீட்டிங் அட்டன் பண்ண தான் போயிட்டுருக்காராம் அப்படின்னு சொல்லல. ஹீரோ சொல்கிறாரு, என்னோட பொண்ணுக்கிட்ட அவன் வந்து என்ன சொன்னா தெரியுமா, இந்த மாதிரி இங்கே இருக்க எல்லாருமே சாக போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான் அப்படின்னே ஏரோசிஸ்ட் கேட்குறாங்க, உங்கள் பொண்ணுக்கிட்ட அப்படியா அப்படிங்கும்போது அந்த பொண்ணு ஆமாம் அப்படி தான் என்கிட்ட வந்து சொன்னார் அப்படின்னு. சரி, நாங்கள் அவரை வந்து நோட் பண்ணிகிட்டே இருக்கோம், ஏதாச்சும் இதுனா நம்ம வந்து பைலட்டிட்ட சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. விட்டோடனே அந்த பாத்ரூமில் போயிட்டு க்ளீன் பண்ணால பொண்ணு, அவன் என்ன பண்ணுறான்னா பைலட்டுக்கு வந்து சமைச்சிட்ருக்கையில் அந்த அந்த பவுட்ரு மாதிரி இருக்குன்னு சொன்னோம்ல, அது என்னென்னா அந்த மீட்டில் போய் அந்த பவுட்ரு வந்து விழுந்துருது. இது வந்து அவள் பார்க்காம கொண்டு போயிட்டு பைலட்ஸ்ட்டு வந்து கொடுக்குறா. எப்பயுமே வந்து ஃப்ளைட்டில் போகிறவங்களுக்கு வந்து ஒரு பைலட்டுக்கு ஒரு சாப்பாடும் இன்னொரு பைலட்டுக்கு இன்னொரு சாப்பாடும் தான் கொடுப்பாங்க. ஏன்னா 2 பேருக்குமே வந்து ஒரே சாப்பாடு கொடுத்து 2 பேருக்குமே ஏதாச்சும் முடியாமல் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை ஆயிரும் அப்படின்ட்டு. அப்போது வந்து பைலட்டுக்கு வந்து அந்த மீட்டை கொடுக்கும்போது அந்த பைலட் கேட்குறாரு, எனக்கு மீட் சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னு சொன்னோடனே, சரி நீங்கள் இந்தாங்க என்னோட மீலை நீங்கள் எடுத்துக்கோங்க, உங்களோட மீலை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு 2 பேரும் மாற்றிக்கிறாங்க. அந்த பவுட்ரு மாதிரி விழுந்த மீலை வந்து என்ன பண்ணுறாரு, நம்மளோட பைலட் வந்து சாப்பிட்றாரு. இப்போ நம்மளோட டிடெக்டிவை காட்டுறாங்க. நம்ம டிடெக்டிவ் தான் வந்து அவனோட வீடை கண்டுபிடிச்சிட்டார்ல, அவனோட பேர் இது பண்ணி ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு கேட்குறாரு, இந்த மாதிரி இந்த பேரில் வந்து எங்கே போயிருக்கான் அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டாக வந்து ஹவாய் ஃப்ளைட்டுக்கு தான் போவான். ஹவாய் போகிற ஃப்ளைட்டில் தான் போவான். இவர் வந்து பயந்துகிட்டே இருப்பார், ஹவாய்க்கு மட்டும் போகக்கூடாது அப்படின்னு. ஏன்னா அவரோட ஒய்ஃப் அந்த ஃப்ளைட்டில் தானே போயிட்டுருக்காங்க. அதனால போய் பார்த்தா கரெக்டாக ஹவாய் ஃப்ளைட்டில் தான் போவான்.
உடனே இவர் ரொம்ப ஷாக் ஆயிடுவார். ஷாக் ஆனோடனே அப்படியே கட் பண்ணி இப்போ ஃப்ளைட்டை காமிச்சா, ஃப்ளைட்டில் என்ன ஆகுனா அந்த ரெஸ்ட் ரூமில் போனார்ல பிஸ்னஸ் கிளாஸில் இருக்க ஒருத்தவர், அவர் கொஞ்சம் முடியாமல் ஒரு மாதிரி படுத்துட்ருக்காரு. இன்னொரு பைலட் இருப்பார்ல, மூணு பைலட் வந்திருப்பாங்க. அதில் 2 பைலட் தான் வந்து அங்கே இருப்பாங்க. இன்னொரு பைலட் வந்து பிஸ்னஸ் கிளாஸில் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பார். அவர் வந்து என்னென்னா இவன் பக்கத்தில் உட்காந்துருப்பார். இவனால் அவனுக்கும் வைரஸ் பரவ மாதிரி காட்டுறானுங்க. இவன் வந்து இருமிகிட்டே இருக்கான். எல்லாருமே என்னடா இவன் இப்படி எக்கனாமிக் போயிட்டு வந்ததுலேருந்து இப்படி இருக்கான் அப்படின்ட்டு பார்த்துட்டே இருக்கானுங்க. அவரோட டிடெக்டிவ் ஏர்போர்ட் போயிட்டு பேசிட்டு இருக்காரு. இந்த மாதிரி வந்து பைலட்ஸ்க்கு வந்து வார்னிங் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கவனுங்க எவனுமே கேட்க மாட்டானுங்க. கேட்க மாட்டேன், இது எதுக்கு புரிஞ்சுக்க மாட்டீங்க, வார்னிங் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொன்னோடனே இவனுங்க என்ன பண்ணுறானுங்கன்னா அந்த பைலட்டுக்கு வந்து அந்த வில்லன் நேமை வந்து அனுப்பிச்சுட்றானுங்க. அவனை விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிச்சுட்றானுங்க. அப்படியே நம்மளோட ஃப்ளைட்டை காமிச்சா அந்த பிஸ்னஸ் கிளாஸில் இருந்தார்ல ஒருத்தர், அவன் என்ன பண்ணுறான்னா ரெஸ்ட் ரூமுக்கு போகிறான். போய் பார்த்தா கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது. டக்குன்னு கண்ணு வெடிச்சிருது. வெட்டிச்சோடனே இவன் பயந்துட்டு டக்குன்னு வெளியே வந்து எக்கனாமிக் வந்துடுறான். எக்கனாமிக் வந்து கதறிக்கிட்டே இருக்கான். எல்லாரும் பார்த்துட்டே இருக்கானுங்க. டக்குன்னு கீழே விழுந்துடுறான். அங்கே ஒரு டாக்டர் இருக்காங்க. போயிட்டு செக் பண்ணி பார்த்தா வந்து இறந்து போயிடுறான். எல்லாருமே இப்படி நின்று ஷாக்காக பார்த்துட்டு இருக்கும்போது வில்லன் மட்டும் நின்று சிரிச்சிட்டு இருக்கான். இதை வந்து ஹீரோ பார்த்துட்டு இவன் தான் காரணம் அப்படின்ட்டு போயிட்டு அவனை போயிட்டு அடிக்க ஆரம்பித்தோடனே இப்போ தான் வந்து நம்மளோட பைலட்டுக்கு வந்து மெசேஜ் வந்தோடனே இவர் வந்து கேட்கலாம் அப்படின்றதுக்காக எந்திரிச்சு வராரு. டக்குன்னு ஏரோசூஸ் வந்து இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு வாங்க அப்படின்னே டக்குன்னு வந்து 2 பேருக்கும் வந்து சண்டை நடக்கிறத வந்து அவனோட ஆம்பிட்ட காட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சு. இவன் ஓட ஆரம்பிச்சோடனே வில்லன் ஓட ஆரம்பித்தோடனே ஹீரோ துரத்தி போயிட்டு அடித்து அவனோட ஷர்ட்டை கழட்டி ஆம்பிட்ட பார்த்தா அதில் என்ன பண்ணியிருப்பானா அந்த கிழிச்சு அந்த பேண்டேஜ் போட்டது இருக்கும். எல்லாரும் இன்னும் ஷாக்காக பார்த்துட்டு இருக்கையில ஹீரோ போட்டு ஒன்று அடிச்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக பைலட் வந்து வந்துடுறாரு. டக்குன்னு வந்து அவர் வந்து எல்லாத்தையும் தடுத்து நிப்பாட்டி என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம், இவன் தான் வைரஸை வந்து பரப்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. சொல்லிட்டு இருக்கும்போது பைலட் கேட்குறாரு உன்னோட ப்ரூஃப் எல்லாம் கொடு அப்படின்னே வாங்கி செக் பண்ணுறாரு. பார்த்தா அவனுக்கு மெசேஜ் அனுப்பின நேமு தான் இருக்குது. பார்த்துட்டு சரி அப்படின்ட்டு இவன் வாங்கிட்டு இவனை ஐசோலேட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இவனை கூட்டிகிட்டு போகலான்னு பார்க்க இவன் என்ன பண்ணாலும் ஜம்ப் பண்ணி ஓட ஆரம்பிச்சிடுறான். ஓட ஆரம்பித்தோடனே எல்லோரும் பிடிக்க பின்னாடியே ஓடுறானுங்க. அவனோட கையில் தான் அந்த வைரஸை வந்து ஸ்ப்ரே மாதிரி பண்ணி வச்சுருக்கான்ல. இவன் டக்குன்னு ஓடி போயிட்டு என்ன பண்ணுறான்னா 2-3 ஸ்ப்ரே வந்து பண்ணிடுறான். பண்ணோடனே கரெக்டாக நமக்கு வந்து காட்டுறானுங்க. அந்த காற்றுல வந்து இந்த வைரஸ் வந்து இது பண்ணுற மாதிரி காட்டினோன்னே இவனை பிடிச்சி அடித்து கொண்டு போயிட்டாங்க. தனியாக ஐசோலேட் பண்ணதுக்காக கொண்டு போயிட்டாங்க. அந்த ஸ்ப்ரேயர் வந்து அப்படியே அங்கே இருந்துச்சு கிடந்து அப்படியே போயிடுச்சு. நம்மளோட டிடெக்டிவ் வந்து ஏர்போர்ட்டில் உட்காந்துட்டு கீழே பைலட்லேருந்து ஒரு மெசேஜ் மாதிரி வருது. இவர் டக்குன்னு எடுத்து இது என்ன மெசேஜ், யார் அனுப்பிச்சது அப்படின்னு கேட்கும்போது அங்கே இருக்கவங்களாம் வாங்கி படித்து பார்த்தா இந்த மாதிரி வந்து ஒரு பேசஞ்சர் இறந்து போயிட்டாரு. ஒருத்தர் வந்து நீங்கள் சொன்ன அனுப்பிச்ச நேம் அவரை வந்து நாங்கள் ஐசோலேட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு மெசேஜ் வந்திருக்கு. இப்போ வந்து ஃப்ளைட்டை காட்டுறானுங்க. எல்லாரும் அமைதியாக அவங்கவுங்க இடத்துல வந்து உட்காந்துருக்காங்க. ஏரோஸ்டஸ் வந்து அடிப்பட்டவங்களுக்குலாம் வந்து மருந்து போட்டுட்ருக்காங்க. போட்டுட்ருக்கையில் அப்போ தான் நம்ம பைலட் வந்து அங்கே போகிறாரு. போகும்போது டக்குன்னு ஹீரோ எந்திரிச்சு வந்து அந்த மாதிரி அப்படின்ட்டு சொல்லி பேசுகிறாரு. 2 பேரும் தனியாக போயிட்டு பேசுகிறாங்க. பேசும்போது தான் ஒரு விஷயம் தெரிய வருது. நம்ம ஹீரோவும் வந்து ஒரு பைலட்டாக தான் இருந்திருக்காரு. அவருக்கு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடந்து தான் வந்து இதுவாயிருக்கு அப்படின்ற மாதிரி தெரிய வருது. தெரிய வந்தோடனே ஏரோஸ்டஸ்லாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி அவர் வந்து ரெஸ்ட் ரூம் தான் போயிட்டு வந்தார். போயிட்டு வந்துட்டு ஏதோ தலையில் விழுதுன்னு சொன்னார் அப்படின்னு சொன்னோடனே இவர் போயிட்டு எல்லா இடத்துலையும் வந்து செக் பண்ணிகிட்ருக்காரு. செக் பண்ணி பார்க்கும்போது டஸ்ட்பின்குள்ளே வந்து ஃபுல்லாக டிஷ்யூ ஃபுல்லாக பிளட்டாக இருக்குது. பார்த்துட்டு எல்லாத்தையும் பார்க்குறாரு. பார்த்துட்டு அவரோட இடத்துக்கு வந்து போயிட்டாரு. விஷயம் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலானதை புரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே போலீஸு மினிஸ்ட்ரு எல்லாருமே வர ஆரம்பிச்சாங்க. இந்த அம்மா தான் வந்து மினிஸ்ட்ரெலாம் வந்து எல்லாம் மீட்டிங் போட்டுட்ருக்கானுங்க. என்ன பண்ணலாம் என்னது அப்படின்னு சொல்லி மீட்டிங் போட்டுட்ருக்கானுங்க. போட்டுட்ருக்கையில் நம்மளோட பைலட் வந்து கால் பண்ணுறாரு. கால் பண்ணி சொல்கிறாரு இந்த மாதிரி இந்த விஷயம் நடந்திருக்கு. இவனை வந்து நாங்கள் ஐசோலேட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்மளோட மெயின் பைலட்டை வந்து காட்டுறானுங்க. அவருக்கு என்னென்னா கை ஃபுல்லாக வந்து இந்த ரேஷஸ் மாதிரி வர ஆரம்பிக்குது. இந்த வைரஸோட சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ரேஷஸ் வரும். அப்புறம் ரொம்ப இருமல் வந்து கண் காது இதெல்லாம் வெடித்து செத்துடுவானுங்க. அதுதான் அந்த வைரஸோட வந்து சிம்டம்ஸ். இவருக்கு வந்து கை ஃபுல்லாக வந்து அலர்ஜி மாதிரி வருது. ஏரோசஸ்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம உயிரோட தப்பிச்சிருவோமா பயமாக இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்க இன்னொரு ஏரோசஸ் வந்து நம்ம தான் வந்து தைரியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. நம்ம ஹோம் மினிஸ்டரை காமிச்சா அவங்க எல்லாம் மீட்டிங் போடுறது இதுக்கு என்ன பண்ணுறது, அவன் யார் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அவனோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வருது. இந்த மாதிரி ஒரு மருந்து கம்பெனியில் வந்து வந்து வேலை செஞ்சான். அதாவது ஒரு நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கிற கம்பெனியில் வந்து வேலை செஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம டிடெக்டிவ் வந்து சொல்கிறாரு நம்ம அவனுக்கு கால் பண்ணி பேசலாம், அவனுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவனுக்கு ஏதோ தேவை இருந்திருக்கு, அதனால தான் வந்து வைரஸ் வந்து பரப்பியிருக்கான், நம்ம அவனுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோடனே அவனுக்கு வந்து கால் பண்ணுறானுங்க.
கால் பண்ணி பைலட்டு, ஒரு ஏர் ஹோஸ்டஸ்ஸு, வில்லன் 3 பேர் இருந்து பேசிகிட்ருக்காங்க. அப்போம்போது கேட்குறாங்க, "உனக்கு என்ன வேணும்?" அப்படின்னு சொல்லி, எனக்கு என்ன வேணும்னாலும் நீங்கள் சொன்னாலும் கொடுத்துருவீங்களா?" அப்படின்னு கேட்டு இவன் நக்கலாக பேசிகிட்டு இருக்கான். பேசிகிட்டு இருக்கையில் பைலட் வந்து கோவம் வந்துடுது. கோவம் வந்து அடிச்சிட்டு இருக்கையில் என்ன ஆகுதுன்னா, இவனுக்கும் அந்த வைரஸ் பரவி இவன் வந்து டக்குன்னு பைலட் மூஞ்சிலே வாந்தி எடுத்துடுறான், ரத்தம் வாந்தி எடுத்துடுறான். பேசிகிட்டு இருக்கையில் என்ன ஆகுதுன்னா, ஃப்ளைட்டு வந்து அப்படியே சாயிற மாதிரி காட்டுறானுங்க. பார்த்தா நம்மளோட பைலட் வந்து செத்து போயிட்டார் போல். ஃப்ளைட் ரொம்ப இதுவாக போயிட்டுருக்கு. என்ன பண்ணாருன்னா, இன்னொரு பைலட் வந்து பிஸ்னஸ் கிளாஸில் இருந்தார்ல, அவரும் நம்மளோட ஹீரோவும் வந்து பைலட் தானே, 2 பேரும் போயிட்டு ஃப்ளைட்டை போயிட்டு கண்ட்ரோல் பண்ணி ஜஸ்ட்டு மிஸ்ஸில் வந்து கண்ட்ரோலுக்கு வந்து கொண்டு வந்துடுறானுங்க. கொண்டு வந்தோடனே நம்மளோட கோ பைலட் வந்துடுறாரு. வந்துட்டு சரி நான் இதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கையிலே இப்போ ஏரோஸ்டஸ் 2 பேர் போய் வில்லனை பார்க்குறானுங்க. பார்த்தா அவன் வந்து செத்து போயிடுறான். செத்து போனோடனே பைலட்டுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க ஏரோஸ்டஸ்ஸு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, இங்கே ஃப்ளைட்டில் நடக்கிற எல்லா விஷயமும் வந்து நியூஸ் மீடியாவில் வந்து வைரல் ஆயிடுது. எப்படின்னா, இந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, வீடியோ எடுத்து இன்டர்நெட்டில் போட்டு அதை எப்படியோ வைரல் ஆகி எல்லாருமே பேசுகிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த நியூஸில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி இந்த வைரஸ்க்கு வந்து ஆன்டிவைரஸ் வந்து இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை, இது எப்படி இது பண்ணுறது தெரில அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கானுங்க. ஃப்ளைட்டில் இருக்கவங்களாம் ரொம்ப ஷாக்காக வந்து பார்த்துட்ருக்கானுங்க. என்ன பண்ண போகிறோம், என்ன இது பண்ணுறோன்னு தெரிலையே அப்படின்ட்டு பார்த்துட்டே இருக்கானுங்க. அப்படியே ஒரு ஆளும் வந்து என்ன பண்ணனா, அவங்க வீட்டுக்கு வந்து கால் பண்ணி பேசலான்ட்டு கால் பண்ணுறானுங்க. காலே வந்து கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட் சீனில் வந்து ஒரு வீட்டில் இருந்து தானே ஒரு டெட் பாடி எடுத்திருப்பாங்க. அந்த வீட்டில் இருக்க எல்லாருமே பயந்து வந்து அந்த வீட்டை வந்து வெக்கேட் பண்ணிட்டு போகிறானுங்க எல்லாருமே. இங்கே இது வைரஸ் பரவாதுன்னு சொன்னாலும் யாரும் கேட்க மாட்டுறாங்க சார், எல்லோரும் வெக்கேட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ட்டு அந்த டிடெக்டிவோட அசிஸ்டன்ட் வந்து நின்று ஒன்று ஃபோன் பண்ணி சொல்லிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இந்த பாத்ரூமில் போயிட்டு க்ளீன் பண்ணால ஒரு பொண்ணு, அவள் என்னாச்சுன்னா அவளுக்கு ஃபிக்ஸு மாதிரி வர ஆரம்பிச்சிருது. வந்து ரொம்ப இது பண்ணுறா, எல்லாரும் ட்ரை பண்ணுறானுங்க, என்னாச்சுன்னு கேட்குறானுங்க. பார்த்தா அந்த பொண்ணு வந்து இறந்து போயிடுறா. இறந்து போனோடனே எல்லாருமே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுது ஷாக் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் இவனுக்கு வந்து என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, வைரஸ் அட்டாக் பண்ணி இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கவங்களாம் ஒரு இதுலேயும் நம்மளாம் ஒரு இதில் இருக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி மற்ற வைரஸ் அட்டாக் பண்ணாத எல்லாருமே ஒரு இடத்துக்கு போகிறாங்க. வைரஸ் அட்டாக் பண்ணவங்களாம் ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அப்போது ஹீரோவோட பொண்ணும் வந்து நின்று, பொண்ணுக்கு வந்து இந்த மூச்சு பிரச்சனை வந்து இருக்கும்ல, மூச்சு விடுறதுல இவளுக்கு வந்து ஏதோ நோய் இருக்குது, டக்குன்னு பரவிடும், இவளெல்லாம் இங்கே விடக்கூடாது, நீங்கள் வந்து நோய் இருக்கவங்க சைடு போங்க அப்படின்னு ஒருத்தன் பேசும்போது ஹீரோவுக்கும் இவனுக்கும் வந்து கொஞ்சம் கைகலப்பானோடனே இல்லை, அவன் பொண்ணு வந்து அழுதுட்டு சொல்லுவோம், இல்லைப்பா நம்ம அங்கேயே போயிடலாம் அப்படின்னு சொன்னோடனே, சரி நீ சொன்னோடனே நம்ம அங்கேயே போய்க்கலாமா அப்படின்ட்டு அங்கே போய் பார்த்தா இல்லை, நிறைய பேருக்கு ரொம்ப சிவியராகி ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருப்பாங்க. ஹீரோ போயிட்டு என்ன பண்ணுவார்னா ஹெல்ப் பண்ணுவார். ஹவாய் ஏர்போர்ட்லேருந்து நம்மளோட ஃப்ளைட்டுக்கு வந்து கனெக்ட் பண்ணி அவங்க சொல்கிறானுங்க, இந்த மாதிரி நீங்கள் ஹவாயில் வந்து இறங்கக்கூடாது, உங்களுக்கு வந்து பர்மிஷன் வந்து கொடுக்கல, நீங்கள் அப்படியே திரும்பி உங்களோட ஊருக்கே போயிடுங்க அப்படின்னு சொன்னோடனே இவனுக்கு கேட்குறேன் எதுக்கு அப்படின்னு போது, இல்லை விட மாட்டோம் நாங்கள் அப்படின்னு சொன்னோடனே அவன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இது பண்ணுறானுங்க, திரும்புறானுங்க. இந்த சீன்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். எல்லோரும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருப்பானுங்க, இது பண்ணிகிட்ருப்பானுங்க. அப்படியே வந்து ஃப்ளைட் அப்படியே திருப்பி கொண்டு போவானுங்க. பட் நம்மளோட ஹோம் மினிஸ்டர்லாம் வந்து அங்கே தான் போயிட்டுருப்பானுங்க ஃப்ளைட்டை. இப்படி சொல்லவும் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்களும் வந்து சரி ரிட்டன் போயிடலாம் அப்படின்ட்டு பார்த்துட்ருக்கானுங்க. இப்போ காட்டுறாங்க நம்ம டிடெக்டிவ் வந்து அவன் போய் சண்டை போட்டிருப்பார்ல, அதை வந்து டிவியில் பார்த்துட்டு ஒரு பொண்ணு வந்து கால் பண்ணி சொல்கிறான், இந்த மாதிரி நானும் அங்கே தான் வேலை பார்த்தேன், வேலையை விட்டு இப்போ என்னையே தூக்கிட்டானுங்க, அங்கே வேலை பார்த்த இன்னொருத்தவனுக்கு வந்து தெரியும் இந்த வைரஸ் எப்படின்னா, அவனும் ஃப்ரெண்டு, வில்லனும் அவனும் ஃப்ரெண்டு, அவனை மூலியமாக தான் இது பண்ணியிருப்பான், அவனை போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். டிடெக்டிவ் எல்லாம் சேர்ந்து போய் அவன் வீட்டில் போய் பார்க்குறானுங்க. பார்த்தா அவன் வீட்டிலேருந்து தப்பிச்சு ஓடுறான். ஓடனே இவனுங்க போயிட்டு சேர்ஸ் பண்ணி பிடிச்சிட்றானுங்க. பிடிச்சிட்டு ஏன்டா ஓடுற அப்படிங்கும்போது, இல்லை சார் நான் உங்களை பார்த்து பயந்துட்டேன், மற்றபடிலாம் இல்லை எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டுல சொல்கிறான். அந்த மாதிரி அவன் தான் வைரஸை வந்து கேட்டான், நான் வந்து கொடுக்க மாட்டேன்னு தான் சொன்னேன், அவன் எப்படியோ வந்து எடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்கானுங்க. பேசிகிட்ருக்கையில் எனக்கு வந்து ஃபுல் டீட்டெயில் தெரியாது, அவன் கூட வேலை பார்த்த இன்னொரு லேடிக்கு தான் வந்து தெரியும் அவன் எப்படி அப்படின்னு, அவங்க இந்த ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் ஆகிருக்காங்க, நீங்கள் போய் அவங்கள பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்லிடுறான். சொன்னோடனே டிடெக்டிவ் போயிட்டு அந்த லேடியை பார்க்க போகிறான். போய் பார்த்தா என்ன இருக்குன்னா, இவனுங்க வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஏதோ ஆக்சிடெண்ட் ஆகி அதில் வந்து வைரஸ் பரவி அதுலேருந்து தான் இவனை வந்து வேலையை விட்டே தூக்கியிருப்பானுங்க. நீ வேணாம், வேலை செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லி வேலை செய்ய வேணாம் அப்படின்னு தூக்கியிருப்பானுங்க. அந்த லேடி ஆக்சிடெண்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க. இவன் போய் பார்க்கலான்ட்டு போய் பார்க்குறானுங்க. போய் பார்க்கும்போது அந்த லேடி சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள்லாம் ஒன்றா தான் வேலை பார்த்தோம், அந்த வைரஸை வந்து மானிட்டர் பண்ணுறது எல்லாமே வந்து வில்லன் தான் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தான், அவன் வந்து ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருந்தான். ஆனால் என்னென்னு சொன்னோடனே டிடெக்டிவ் என்ன பண்ணுறாருன்னா, அந்த வைரஸோட இதை வந்து ஜெராக்ஸ் பண்ணி கொண்டு வந்திருப்பார் அந்த ஸ்ட்ரக்சரை.
அது காட்டி இதுதானான்னு பாருங்க அப்படின்னு சொன்னோடனே, நான் எப்படி அதை மறக்க முடியும், நீங்கள் கொடுங்க நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு வாங்கி பார்த்துட்டு அவள் வந்து சொல்லுவாள், இதுதான் அந்த வைரஸு, இதுக்கு வந்து ஆன்டி வைரஸ் இருக்குது, அது வந்து அந்த கம்பெனியில் தான் இருக்குது, இவன் வந்து அந்த கம்பெனியை பழி வாங்குற விதமாக தான் வந்து இப்படி செஞ்சுருக்கான், எங்கள் எல்லார் மேலேயும் அவனுக்கு கோபம், அவனை வந்து வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்னு, அதனால தான் இப்படி பண்ணியிருப்பான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சொன்னோடனே இவனுங்க மறுபடியும் வந்து கம்பெனிக்கு கிளம்புறானுங்க. இங்கே போயிட்டு சண்டை போட்டுட்ருக்கானுங்க. சண்டை போட்டுட்ருக்கையில் ஹோம் மினிஸ்டர் வந்துடுறாங்க. வந்துட்டு அவங்க வந்து இங்கே கத்திட்ருக்காங்க, எப்படி இவனுங்க வந்து ஹவாயில் வந்து லேண்ட் பண்ண வேணாம்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கையில் மறுபடியும் டிவி நியூஸில் வந்து என்ன வந்து இதுவாகுதுன்னா, இந்த மாதிரி ஆன்டி வைரஸ் வந்து இந்த கம்பெனிக்கிட்ட இருக்கான் அப்படின்னு சொல்லி பேசுகிறானுங்க. பேசினோடனே ஹோம் மினிஸ்டர், அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்து இன்னும் எதுவும் ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கீங்க, வாங்க கிளம்பி போகலாம் அப்படின்ட்டு நம்ம ஹோம் மினிஸ்டரும் வந்து அந்த கம்பெனிக்கு போகிறாங்க, டிடெக்டிவும் போகிறாரு. எல்லோரும் போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கையில் ஹோம் மினிஸ்டர் வந்து போயிட்டு அந்த சிஇஓட்ட பேசுகிறாரு, இந்த மாதிரி நீ வந்து ஆன்டி வைரஸை கொடுத்துரு, மற்றபடி ஒன்று எந்த பிரச்சனையும் நாங்கள் வந்து இது பண்ண மாட்டோம், உன்னோட கம்பெனியும் சேஃபாக இருக்கும், இல்லைன்னா உன்னோட கம்பெனிக்கு சீல் வச்சுருவோம் அப்படின்னு சொன்னேன். சரி அப்படின்ட்டு இவனுங்களுக்குள்ளே பேசி முடிச்சு இது பண்ணி ஆன்டி வைரஸை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டுருவானுங்க. ஆன்டி வைரஸ் கொடுக்குறோன்னே நியூஸ்லாம் வந்துடும், இந்த மாதிரி ஆன்டி வைரஸ் இருக்குது அப்படின்னோடனே எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஃப்ளைட்டில் இருக்கவங்களாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு இது பண்ணிகிட்ருக்கானுங்க. இவனுங்க என்ன பண்ணுறானுங்க, ஃப்ளைட்டில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபியூல் தானே ஆட் பண்ணியிருப்பானுங்க, சரி நம்ம வந்து ஜப்பானில் வந்து லேண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு ஜப்பான் ஏர்ஃபோர்ஸ்க்கு போகலாம் அப்படின்ட்டு இங்கே கேட்குறானுங்க. சரி போய் பாருங்கள் அப்படின்ட்டு இங்கே இருக்கணும்னு சொல்கிறானுங்க. நாங்களும் இங்கே காண்டாக்ட் பண்ணி கேட்குறோம் அப்படின்னு சொல்லும்போது அவன் சொல்கிறான், என்னால் வந்து ரொம்ப இது பண்ண முடியல, நம்ம ஹீரோ இருக்கார்ல, ஹீரோவும் ஒரு பைலட் தானே, அவரை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துகிறானுங்க. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பைலட் இருக்கார், அவர்கிட்ட நம்ம ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டு ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்ட்டு பார்க்குறோம். ஏரோஸ்ஸும் நம்ம ஹீரோவும் பேசிகிட்டு இருக்கானுங்க. அப்போது தான் ஹீரோ சொல்கிறான், இந்த மாதிரி நம்ம கோ பைலட் இருக்கார்ல, அவரோட ஒய்ஃபும் வந்து ஏரோஸ்ஸாக தான் இருப்பாங்க, இவர் ஓட்டின ஃப்ளைட்டில் அவங்க ஏரோஸ்ஸாக இருப்பாங்க, இவன் வந்து என்னமோ ஆக்சிடெண்ட் ஆயிரும், அவங்கள காப்பாற்றுற இதில் வந்து அவங்களோட ஒய்ஃப் வந்து இறந்து போயிடுவாங்க, அதனால தான் இவன் வந்து வேலையை விட்டு நின்றுவான், அவனுக்கு வந்து டிவோர்ஸ் ஆயிரும், நம்ம ஹீரோக்கு டிவோர்ஸ் ஆயிரும், இவனுக்கு நல்லா ஃப்ரெண்ட்ஸாக இருப்பானுங்க, அவனும் நம்ம கோ பைலட்டு பேசாமல் போயிடுவான் அப்படின்ட்டு ஏரோஸ்ஸை சொல்லிட்டு இருக்கையில் இவங்க வந்து நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, சரி நான் வந்து ஃப்ளைட்டை வந்து இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துடுறாரு. ஜப்பான் ஏர்போர்ட்டில் வந்து லேண்ட் பண்ணலான்னு போகல, ஜப்பான்லேருந்து காலை கனெக்ட் பண்ணி அவனுங்க சொல்கிறானுங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து ஜப்பானில் வந்து லேண்ட் பண்ணக்கூடாது, நாங்கள் வந்து பர்மிஷன் தரமாட்டோம் அப்படின்னு சொல்கிறானுங்க. ஆனால் நம்மளோட கோ பைலட் வந்து கேட்குற மாதிரி இல்லை, நான் இங்கே தான் லேண்ட் பண்ண போகிறேன், என்னால் எனக்கு வந்து ரொம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு லேண்ட் பண்ணுறதுக்காக போகிறாரு. இவங்க என்ன பண்ணுறானுங்க, ஃபைட்டர் ஜெட்டு எல்லாத்தையும் அனுப்பி இது பண்ணுறானுங்க. கொரியன் பிரசிடென்ட்டு எல்லார்ட்டையும் பேசுகிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து இங்கே லேண்ட் பண்ணக்கூடாது, அதுக்கப்புறம் விளைவுகளை நீங்கள் தான் சந்திக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே எல்லோரும் கேட்குறாங்க, ஆன்டி வைரஸ் தான் இருக்குல்ல, அதுக்கப்புறம் இவங்க எதுக்கு லேண்ட் பண்ண விட மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லும்போது தான் சொல்கிறானுங்க, அந்த ஆன்டி வைரஸ் வேலை செய்யுமா என்னன்னே தெரியல அப்படின்ட்டு அந்த நியூஸை வந்து என்ன பண்ணுறானுங்கன்னா பரப்பி விட்டுறானுங்க. பரப்பி விட்டோடனே கொரியனில் இருக்கவங்களாம் என்ன பண்ணுறானுங்கன்னா, இந்த ஃப்ளைட் இங்கேயும் இறங்கக்கூடாது, அந்த ஃப்ளைட்டு வந்து எங்கேயாச்சும் இது பண்ண சொல்லுங்கள், இல்லைன்னா அப்படியே இதுவாகட்டும் கிராஷ் ஆகட்டும் அப்படின்ற மாதிரி கொரியாவில் இருக்கவனுங்களாம் வந்து கிளம்பிடுறானுங்க. இந்த ஃப்ளைட்டில் இருக்கானுங்களாம் அவனுங்களாம் ரொம்ப பயந்து ஏன்டா இப்படி பண்ணுறானுங்க அப்படின்ட்டு ரொம்ப மன உளைச்சலுக்குள்ளாயிடுறானுங்க. நம்மளோட இவர் இருக்கார்ல டிடெக்டிவ், அவர் வந்து இந்த நியூஸ்லாம் பார்த்துட்டோன்னே அவருக்கு வந்து ஒரு மாதிரியானோடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த கேம்புக்கு போயிட்டு அந்த வைரஸ் எடுத்து இவரே போட்டுக்கிட்டுறாரு. அப்போ ஆன்டி வைரஸ் கொடுத்தா வேலை செய்யுதா இல்லையான்னு தெரிஞ்சிடும்ல அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டோன்னே நம்ம ஹோம் மினிஸ்டர் எல்லோரும் வந்துடுறாங்க, நீங்கள் எதுக்கு இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணுறானுங்க. நம்மளோட ஃப்ளைட்டில் போகிறவங்க ஃபேமிலிஸும் வந்து ஏன் எல்லோரும் இப்படி பண்ணுறாங்க, அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க போனால் அப்படி பண்ணுவாங்களா அப்படின்ட்டு எல்லோரும் இது பண்ணிகிட்ருக்கானுங்க. எல்லாருமே வந்து ஏர்போர்ட்டுக்கு போயிட்டுருக்கானுங்க. போகிற வழி ஃபுல்லாக வந்து என்ன ஆகுதுன்னா எல்லாருமே போராடிட்டே இருக்கானுங்க. இதை வந்து என்ன பண்ணுறாங்க, ஃப்ளைட்டில் இருக்கவங்களாம் பார்க்குறாங்க, ஏன் இப்படி பண்ணுறாங்க, நமக்கும் வந்து நம்மளும் மனுஷங்க தானே அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிகிட்டு இருக்கையில் நம்ம டிடெக்டிவோட ஒய்ஃப் வந்து சொல்கிறான், இல்லை நம்ம போக வேணாம், நம்ம இப்படியே இருந்துடலாம், ஏன்னா நம்ம கீழே போனோன்னா எல்லாருக்குமே பரவும், என்னோடய ஹஸ்பண்டோட பொண்ணு எல்லாருக்குமே வந்து நோய் பரவிடும், நம்ம இப்படியே இருந்துடலாம் அப்படின்னு சொன்னோடனே எல்லோரும் சரி இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிடுறானுங்க. சொன்னோடனே நம்மளோட ஹீரோ காட்டுறானுங்க. ஹீரோட பொண்ணும் போயிட்டு சொல்கிறா, வேணாப்பா என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து இது மாதிரி பரவிடும், ஏற்கனவே யாருமே கூட பேச மாட்டுறாங்க, நம்ம இறங்க வேணாம் அப்படின்னு அழுதுகிட்டே சொல்லவும் சரிம்மா அப்படின்ட்டு இவரும் வேணாம் அப்படின்னே இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஆடியோ வந்து சென்ட் பண்ணுறாரு. என்னென்னா, இந்த மாதிரி நாங்களே வந்து ஃப்ளைட்டை வந்து லேண்ட் பண்ண விரும்பலை, நாங்கள் வந்து ரெடி ஆஃப் பண்ணிக்கிறோம், எங்களால் யாருக்கும் எந்த பாதிப்பும் வராது அப்படின்ட்டு பேசணும். இந்த சீன்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கும் நமக்கே. அதுக்கப்புறம் எல்லாருமே அமைதியாக இருவானுங்க, போராட்டம் பண்ணுறவங்களாம் அமைதியாக இருவானுங்க. இந்த ஃபேமிலிஸில் இருக்கவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா,
ஒரு ஆளாக வீடியோ கால் அடித்து பேசிகிட்டு இருக்கானுங்க. நான் அந்த மாதிரி அந்த இடத்துல காசு ஒழிச்சு வச்சுருக்கேன், எடுத்துக்கோ, நீ ஒழுங்காக சாப்பிடு, ஒழுங்காக இது பண்ணு அப்படின்ட்டு எல்லாம் வந்து உருக்கமாக பேசிகிட்டு இருக்கானுங்க. பேசிட்டு கால் பண்ணி ஃபுல்லாக இதுவாகிடுச்சு. இது பண்ணோன்னே எல்லாம் அமைதியாயிட்டாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, நம்மளோட டிடெக்டிவ்க்கு வந்து ஆன்டி வைரஸ் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. வேலை செஞ்சோடனே ஹோம் மினிஸ்டர் பார்த்துட்டு டக்குன்னு வந்து அந்த ஏர்வேஸ்க்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, இந்த மாதிரி வேலை செய்யுது, அவங்களுக்கு கனெக்ட் பண்ணி டக்குன்னு வந்து லேண்ட் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோடனே இவனுங்க என்ன பண்ணுறானுங்க, கனெக்ட் பண்ண பார்க்குறானுங்க. நம்ம ஹீரோ வந்து ரேடியோ ஆஃப் பண்ணி வச்சுட்டு எல்லாரும் அமைதியாக உட்காந்துறானுங்க சைலண்ட்டாக. எல்லா வீட்டில் இருக்கவனுங்களாம் கால் பண்ணி ட்ரை பண்ணுறானுங்க. யாருமே வந்து எதுவுமே வந்து எடுக்கவே இல்லை. டக்குன்னு என்ன பண்ணான்னா, ஒருத்தன் வந்து மெசேஜ் அனுப்ப ஆரம்பிச்சிடுறான். டெக்ஸ்ட் மெசேஜ் வேலை செய்யுது, எல்லாம் டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க அப்படின்னோடனே அனுப்பி இந்த மாதிரி ஆன்டிவைரஸ் வேலை செய்யுது, நீங்கள் லேண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோடனே அப்புறம் வந்து ஹீரோ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு லேண்ட் பண்ணிடுறாரு. லேண்ட் பண்ணதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஆன்டிவைரஸ் கொடுத்து இது பண்ணி எல்லாம் சரியானதுக்கப்புறம் ஒரு ரீயூனியன் மாதிரி அரேஞ்ச் பண்ணி எல்லாரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது நம்மளோட டிடெக்டிவை காட்டுறானுங்க. நம்ம டிடெக்டிவ் என்னென்னா, அந்த வைரஸ் வந்து ஓவராக இன்ஜெக்ட் பண்ணனால அவரால் நடக்க முடியாமல் வீல் சேரில் இருக்கிறாரு. கொஞ்ச நாளில் வந்து எந்திரிச்சு நடந்துருவார் அப்படின்ட்டு அவரோட அசிஸ்டன்ட் வந்து சொல்லிட்டு இருக்காரு. லேண்ட் ஆனது எல்லாரையும் காப்பாற்றினது தான் காட்டி கதையை முடிக்கிறானுங்க.